விசுவாசம் உன்னை காக்கிறது. இந்த கருத்து புத்த மதம், கிறிஸ்தவ மதம், இந்து மதம் அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவான வாழ்க்கை பாடமாகவே அமைகிறது. விசுவாசம் என்பது மதம் அல்ல, அது மன உறுதி. அந்த மன உறுதியே மனிதனை துன்பத்திலிருந்து மீட்கிறது. ஒரு மனிதன் துன்பத்தில் இருக்கும்போது அவனை முதலில் காப்பது பணமல்ல, மருந்தும் அல்ல, மற்றவர்களும் அல்ல, அவனுக்குள்ளே இருக்கும் விசுவாசம் மட்டும்தான். எளிய தமிழ் மொழியில் நான் இலகுவாக இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறேன். உலகம் நம்மை சோதிக்கும் போது, எல்லோரும் விலகி நிற்கும் போதும் நம்மை காக்கும் ஒன்று மட்டும் இருக்கிறது. அதுவே விசுவாசம். புத்தர் சொல்லியிருக்கிறார், நீயே உனக்கு தீபம் என்று. அதாவது உன் மனதில் ஒரு சிறு நம்பிக்கை இருந்தாலே அந்த ஒளி இருளில் கூட உன்னை வழிநடத்தும். இயேசு கூறுகிறார், உன் விசுவாசம் உன்னை காக்கிறது என்று. அந்த நம்பிக்கை இருந்தால் போதும். நம்பிக்கையோடு முன்னேறுகிறவன் வீழ்ந்தாலும் உடைய மாட்டான் என்கிறார். முஸ்லிம் மதம் சொல்கிறது, இரவு பகலிலும் அல்ஹாஜ் உங்களுடன் இருக்கிறார் என்று நம்பிக்கை வைத்தால் எந்த துன்பமும் உங்களை வீழ்த்த முடியாது. ஹதீஸில் சொல்லப்படுகிறது, நீங்கள் இறைவனை நம்பினால் அவன் உங்களுடன் இருக்கிறான். நம் வாழ்க்கையில் பணம், புகழ், நிலை குறுகிய காலத்திற்கானவை. ஆனால் உண்மையான பாதுகாப்பு, மன அமைதி, உயர்ந்த வாழ்வு அல்ஹாஜ் மீது விசுவாசத்தில் உள்ளது என்று. இந்து மதம் சொல்கிறது, தர்மமே உன்னை காக்கும். நல்ல எண்ணமும் நம்பிக்கையும் சேர்ந்தால் அது தர்மமாக வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக மாறும் என்கிறது. மதங்கள் வேறாக இருக்கலாம், ஆனால் உண்மை ஒன்றே. மதங்களும் ஒன்றாக சொல்லும் உண்மை இதுதான். மன உறுதியோடு நிற்கும் மனிதனை எந்த துன்பத்தாலும் வீழ்த்த முடியாது. குறிப்பாக சொல்லப்போனால் இப்படி நாம் கணக்கிட்டு கொள்ளலாம். மன உறுதி பிளஸ் நம்பிக்கை ஈக்குவல் வாழ்க்கையின் பாதுகாப்பு என்று. உலகம் உன்னை கைவிட்டாலும் உன் விசுவாசம் உன்னை கைவிடாது. இதை நம் முன்னோர் அடிக்கடி சொல்லும் வார்த்தைகள்தான். ஏன், நம் சிறு வயதில் கல்வி கற்கும் போதும் இதை ஆசிரியர்கள் எத்தனையோ முறை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். காலம் போகிறது, வயதும் போகிறது. ஆனால் அந்த நல்ல படிப்பினை நம்மிடம் மெல்ல மெல்ல மறந்தும் போகிறது. இதுதான் உண்மை. விசுவாசம் என்றால் மூட நம்பிக்கை அல்ல. அது என்னால் முடியும் என்ற மனசாட்சி மட்டுமே. அந்த விசுவாசம் இருந்தால் வலி கூட பாடமாக மாறும், வீழ்ச்சி கூட உயர்வாக மாறும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மதம் உங்களை பிரிக்கலாம், ஆனால் விசுவாசம் என்பது மதம் அல்ல, அது மனிதனின் உயிர் பலம். விசுவாசம் உங்களை காக்கும். வாழ்க்கையில் முன்னேறியவர்களை பாருங்கள். முன்னேறிய நிறைய பேர்களில் வியாபாரம், தொழில், கல்வி மட்டுமல்ல, உயர்ந்த இடத்திலுள்ள யாரும் எந்த துறையாக இருந்தாலும் அவர்கள் மேல் உள்ள விசுவாசத்தை நம்பியே வெற்றி அடைந்து இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை நம்பியதால்தான் வெற்றியை அடைந்தார்கள். இதனை நாம் எப்போதும் கற்றும் கேட்டும் அறிந்தும் உள்ளோம். விசுவாசத்துடன் வாழ்வோம், வெற்றி பெறுவோம்.